அன்பார்ந்த நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சென்னையில் சிட்லப்பாக்கத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்கறது ஷிரடி சாய்பாபாவினுடைய ஒரு கோவில் மாத்திரம் கிடையாது. இங்கே ஒரு பெரிய மகான், ஷிரடி சாய்பாபாவினுடைய ஒரு தீவிரமான பக்தரும் மகானுமான விபூதி பாபா அவரினுடைய சமாதியும் இருக்கக்கூடிய ஒரு அழகான கோவில். இது விபூதி பாபா அப்படிங்கிறவரே நிர்மாணித்த கோவில். அவர் ஆசை கொண்டு இங்கே ஷிரடி சாய்பாபாவுக்கு ஒரு கோவில் வரணும் அப்படின்னு அவர் கண்முன்னே ஏற்பட்ட ஒரு ஆச்சரியமான கோவில். இங்கே விபூதி பாபாவும் சின்னதாக ஒரு அர்ச்சையில் எழுந்தருளி உள்ளார். இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் திருப்பி 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 நடந்துகிட்டே இருந்திருக்கு. அது என்னென்னா மிரக்கிள்ஸ். ஆச்சரியம், ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம், ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம். இதுக்கு குறைவே இல்லாத ஒரு சரித்திரமாக இருக்குது. இது ஒண்டி இல்லாமல் பல இடங்களில் அவருடைய ஆத்ம குணங்களும் பிரகாசிக்கிறது. ஒரு பெரிய மகான். இவருக்கு நிறைய பக்தர்கள் உண்டு. நிறைய ஊர்களுக்கு சஞ்சாரம் பண்ணியிருக்கார். போன இடங்களில் எல்லா இடத்துலையும் சத்சங்கங்கள் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு பக்தருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து, நோய்கள்னால் தீர்த்து, ஏராளமான கதைகள். ஒரு 2 சரித்திரம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு இடத்துல சத்சங்கம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போது பல பக்தர்கள் வந்திருக்கார்கள். ஒவ்வொருத்தரிடத்துலையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கண்களை மூடின்னு நினைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இஷ்ட தெய்வத்தை நினச்சிண்டு அவள் எல்லாரும் கண்களை திறக்கும்பொழுது ஒரே சமயத்தில் யார் யாருக்கு எவரெவர் இஷ்ட தெய்வமோ அவரவராக இந்த விபூதி பாபாவே காட்சி அளிக்கிறார். இப்படி ஒரு கதை. இன்னொரு சமயத்தில் அங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் இவருடைய மார்பில் ஷிரடி சாய்பாபா இருக்கிறத பார்க்கிறார்கள். பல சமயங்களில் ஷிரடி சாய்பாபா சித்திரத்தில் ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஷிரடி சாய்பாபாவை காண்பிக்கிறார். பார்த்தா அது ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஒருவர் மாதிரி இல்லாமல் நிஜமாக ஜீவனுள்ள ஒருவர் மாதிரி தென்படுறார்கள் எல்லாருக்குமே. ஜனங்களுடைய கஷ்டங்கள் ஏராளமாக தீர்த்து வச்சிருக்கார். ஒருத்தர் வரார், அவருக்கு சொரியாசிஸ் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் அவரை தடவி கொடுக்குறார். அடுத்த கணமே பார்த்தா அவருக்கு சொரியாசிஸ்லேருந்து நிவர்த்தி சரியாயிடுறது. ஒரு குஷ்டரோகி வரார். ஒரு 5-10 நிமிஷத்துலனா பார்த்தா அவர் உடம்பை சுத்தப்படுத்துகிற மாதிரி சுத்தப்படுத்தி அடுத்த நிமிஷம் பார்த்தா குஷ்டரோகம் முழுக்க சரியாக போயிடுறது. மனிதர்களிடத்துல தான் இவர் கிருப்பை புரிந்திருக்கார் அப்படின்னு இல்லாமல் ஒரு குதிரை சவாரி போவாராம் அவர். அந்த குதிரைக்கு ஒரு பெரிய கட்டி வந்திருக்கு. விபூதி எடுக்கிறார். விபூதியை கொண்டு தடவி கொடுக்குறார். பார்த்தா அந்த குதிரைக்கு அடுத்த நிமிஷமே அந்த கட்டி சரியாக போயிடுறது. இது மாதிரி ஏராளமான மிரக்கல்ஸ் மேலே மிரக்கல்ஸ். இவர் சரித்திரம் முழுக்க எப்பொழுதுமே ஷிரடி சாய்பாபாவினுடைய உத்தரவு கொண்டே எல்லா காரியங்களையுமே பண்ணுவார். அவரை கிழவன் அப்படின்னு தான் கூப்பிடுவாராம். எங்கே போகிறதா இருந்தாலும் அவருடைய உத்தரவு, கிளம்புறதா இருந்தாலும் அவருடைய உத்தரவு. இந்த கோவில் இருக்கே, இந்த கோவில்லையும் பலவிதமான அற்புதங்கள் நடந்திருக்கு. இந்த கோவிலில் எங்கேயும் இல்லாமல் விபூதி வந்துட்டே இருக்குமாம் இங்கே அவருடைய சமாதியிலேருந்து. அதை பலர் பார்த்திருக்கார்கள். இந்த விபூதி பாபா அவரோடவே இருந்து கைங்கரியம் பண்ணவர்கள், குற்றேவல் புரிந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்ள இருக்கார்கள். பாபா ஆக்சுவலாக அம்மா சொல்லி அப்பா சொல்லி கேள்விப்பட்டதில் அவர் 1900th இயர் பிறந்தார். மதுரையில் திருத்தாயார் பேர் லக்ஷ்மி தானம்மா, அவள் அம்மா பேர் சீதாலக்ஷ்மி. அப்பா கோபால கிருஷ்ணயர். ஸோ அதுக்கப்புறம் அவர் சின்ன வயசில் ரொம்ப நாட்டியாக இருப்பார். அப்படின்னோடனே அவளுக்கு அவங்க பெரியப்பா பையன் அகமது நகரில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர்கிட்ட அவர் ஊருக்கு வந்தப்போ இந்த மாதிரி ரொம்ப நாட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நான் ஷிரடியில் ஷிரடி பாபான்னு பக்கத்தில் இருக்கார், அவர் கூப்பிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட்டிகிட்டு போயிருக்கார். அவரோட நீ கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு எங்களுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் கூட்டிகிட்டு போயிருக்கார். அங்கே போயிட்டு அங்கே பாபா கிட்டே போகிறச்சு. அப்போ பாபா தாம்பூலம் மென்னுன்னு இருந்திருக்காரு. இவரை பார்த்த உடனே வாயை தர அப்படின்னு சொல்லியிருக்கார். தெரிஞ்சோடனே அவர் தாம்பூலத்தை இவர் வாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கார். இவர் சின்ன பையன் என்ன பண்ணுறது தெரியல. எல்லோரும் முழுங்கினா டக்குன்னு இவர் முழுங்கிட்டார். அதுக்கப்புறம் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கொண்டு வந்துட்டான். இவருக்கு அந்த இன்ஸ்டன்ட் ஆனதுக்கப்புறம் பாபாவுக்கு எப்போ பார்த்தாலும் ஷிரடி பாபா ஞாபகமாகவே ஷிரடி பாபா நமஸ்காரம் பண்ணுறது அது மாதிரி.
இங்கே இருக்கிற வாழ்க்கைலாம் ஷிரடி பாபானா யாருன்னு தெரியாதுன்னொடனே நீ என்ன இப்படி பண்ணுற, கூடாது, நமஸ்காரம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் கூடாது அப்படின்னோடனே ரொம்ப இது வீட்டில் வந்து இவர் அடங்காமல் இந்த மாதிரி இருக்காரு. பட் மிஸ்டீவியஸ்லாம் இவருக்கு குறைஞ்சிச்சு. பட் ஹீ வாஸ் வாண்டட் டு கோ இன் ஸ்பிரிச்சுவல் லைன், அதில் போகணுன்னு. ஆனால் வந்து ஃபேமிலியில் அதுக்கு வந்து ரொம்ப அது இல்லாமல் இவர் என்ன பண்ணுவாராம், கையில் இருந்து பிளட் எடுத்து பிளட்டில் வந்து பாபாவை இவங்க எல்லாரும் டினை பண்ண இவர் இப்படி வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ஃபேமிலியில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆஃப் இது வந்துடுச்சு. சின்ஸ் ஹீ வாண்ட் டு ட்ராவல் இன் ஸ்பிரிச்சுவல் லைன், அவங்க லௌகிக்க வாழ்க்கையில் இவர் வந்து இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஹீ கேம் அவுட் ஆஃப் ஹவுஸ். அதுக்கப்புறம் வந்து அவர் இந்த வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறது அவருக்கு ஹீ டிட் நாட் ஹேவ் எனி ஐடியா. ஃபேமிலிலையும் சப்போர்ட் இல்லை. ஹீ டென்ட் நோ வாட் டு டூ ஃபர்தர். அது மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ வாண்ட் டு கமிட் சூசைட், லெட்ஸ் இது போர், எனக்கு இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறது தெரிலன்னு எலியட் பீச்சில் வந்து கிட்டத்தட்ட கழுத்து வரைக்கும் முங்கிறதுக்கு அவர் உள்ளே இறங்கிட்டார். அப்போ வந்து ஒரு கொம்பு வந்து பின்னாடியிலேருந்து பிடிச்சி இழுத்துருக்கு. யார் இழுக்கிறான்னு இவர் திரும்பி பார்த்தா ஆள் யாரும் இல்லையா. அப்போ கொம்பு மாத்திரம் இழுத்து தரன்னு அவரை இழுத்து கட்டுக்கு வர வரைக்கும் இழுத்துட்டு வந்து அப்போ குரல் கேட்டுச்சான், நீ வந்து இன்னும் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குது, இது கிடையாது உன்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு ஷிரடிக்கு வா அப்படின்னு சொல்லி இவர் அதுக்கப்புறம் ஷிரடிக்கு போய் அங்கே லெண்டி கார்டன்லேயே இருப்பாராம். அங்கே போடுற அன்னதானம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் இவர் ரிட்டர்ன் வந்திருக்காரு. ரிட்டர்ன் வந்துட்டு வர்றச்சே இவர் கையில் உதி மாத்திரம்தான் பொட்டலத்தில் எங்கே யார் இறக்கி விடுறாளோ இறங்கி போ நமக்கு தெரிலன்னு ட்ரெயினில் ஏறிட்டாராம். டிடிஆர் வந்துட்டு இவரை பார்த்துட்டு இவர் டிக்கெட்டே யாருமே கேட்கலையாம். நேராக சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னையில் வந்து அந்த கும்பல் இறங்கி ஆனதில் அந்த உதி பேக்கெட்டை இவர் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாரு. இவர் காணாமல் போயிடுது. அதுதான் அப்போ வந்துட்டு டீ இவருக்கு குடிக்கணும் போல இருந்திருக்கு. அப்போ வந்து அங்கே டீக்காரங்கிட்ட டீ கேட்டுக்கார் குடிச்சிட்டாரு. ஆனால் கையில் காசு இல்லை. இவர் கையில் காசு இல்லைன்னா அவன் காசு கொடு அப்படி கேட்டோடனே அப்போ ஸ்ரீனிவாஸ் ஐயர்னு அங்கே ஒருத்தர் வந்திருக்கார். அவரும் தெலுங்குவான். அவர் வந்து இவர் காசு இல்லை அப்படின்னு சொல்லி பேசினோடனே இவரை பார்த்தா ஏதோ அவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காசு தரேன்னு சொல்லி அவர் காசு கொடுத்துட்டு இவரை விசாரிச்சிருக்கார். இவர் இது மாதிரி நான் ஷிரடியிலேருந்து வரேன், நான் இந்த மாதிரி சன்னியாசி அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் எங்கள் ஆற்றுக்கு வாங்கோ, நீங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு அவர் ஆரம்பித்த ஜேர்னி அப்படி தான். ஸோ அங்கே போயிருக்கார். அங்கே போய் அவர் ஆற்றுல மாடியில் கொடுத்து இடம் கொடுத்து அதெல்லாம் பண்ணிட்டு பட் அதை எப்படி எடுத்துன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வந்து அந்த அன்பு கட்டலைங்கிற மாதிரி அவள் வந்து இவர் இருக்காருன்னு நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாபா நீங்கள் இப்போ டைம் எடுத்து போய் படுத்துக்கிற டைம் எடுத்து போயிடுங்க, இப்போ சுவாமி உங்களை பார்க்க மாட்டார் கிளம்புங்க அந்த மாதிரி அவள் வந்து சொன்னால் பாபாவுக்கு வந்து அவள் என்னை பார்க்கறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு என் நேரத்துக்கு வேணாலும் வர்றச்சே அந்த மாதிரி கூடாது, எனக்கு வந்து அந்த கண்ட்ரோல் கூடாதுன்னு இவர் சொல்லி படுத்துருக்காரு. அவர் கேட்குற மாதிரி தெரியல. ஆனால் அவள் ரொம்ப பாபாவை நன்னா பார்த்துட்டு எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த அன்பு கட்டளைக்கு வந்து பாபாவுக்கு வந்து இதுன்னே என்ன பண்ணியிருக்காரு, பக்கத்தில் மொட்டை மாடிக்கு போய் பக்கத்தில் மிலிட்ரி ஹோட்டல் வந்து அதோட மொட்டை மாடியில் குதிச்சு இறங்கி அவர் கிளம்பி போயிட்டார். அங்கே இல்லாமல் அதுக்கப்புறம் அவர் ஊராக போயிருக்காரு. கொப்பனாம்பட்டு வில்லேஜுக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு கேவ் பார்த்துருக்காரு. அதுக்குள்ளே அந்த கேவுக்குள்ளே போனோடனே பாபாவுக்கு யோகம் அவருக்கு இது தவம் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. ஹீ ஸ்டார்டட் கண்டினியூயிங் பெனன்ஸ். ஒரு சில வருஷங்களே அவர் அதுக்குள்ளேயே இருந்திருக்காரு. ஹி டிட் நாட் கம் அவுட் ஆஃப் த கேவ். அங்கே பக்கத்தில் இருந்தவங்கலாம் இங்கே ஒரு சாமியார் இருக்காரு, அந்த மாதிரி வாசலில் ஏதோ வைப்பாங்களாம், எப்போ முடியுமோ சாப்பிடுறது. ஸோ இயர்ஸ் டுகெதர் உள்ளே இருந்தாலும் ஹி டிட் நாட் ஹாவ் அ ப்ராப்பர் ட்ரெஸ் டு கம் அவுட். அது மாதிரி அவர் அந்த மாதிரி இருந்தோடனே ஒரு ஸ்டேஜில் பாபா நீ வெளில வா, உனக்கு வந்து வெளியில் போய் யூ கேன் ஸ்டார்ட் மேன்கைண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ வந்து பாபா சொல்லியிருக்காரா, ட்ரெஸ்ஸு கூட சரியா இல்லை, நான் எப்படி வெளில போவேன், நான் இங்கேயே இருக்கேன், நீ வெளில வா, நீ மீது போட்டுக்க போகிற ட்ரெஸ் அங்கே வெளியில் இருக்குது அப்படின்னு. வெளில வந்து பார்த்தா ஒரு அங்கி காவி கலரில் அங்கி மாதிரி ஒரு ட்ரெஸ் இருந்து அதை எடுத்து அவர் போட்டுட்டு அப்படியே நடந்து வந்திருக்காரு. நடந்து வர்றச்சே கொப்பனாம்பட்டு வில்லேஜ்க்கு வந்திருக்காரு. அங்கே ஒரு பெரிய ஆலமரத்தில் அந்த பக்கத்தில் தின்ன மாதிரி கட்டியிருப்பா இல்லையா, அதில் உட்காந்துருக்காங்க எல்லாரும். பார்த்தா அங்கே ஏதோ ஸ்கூல் ஈவெண்ட் நடந்துட்டு இருந்திருக்கு. குழந்தைங்கள்லாம் அந்த கார்ப்பரேஷன் ஸ்கூலில் இதெல்லாம் வந்து குழந்தைங்கள்லாம் ஓடி ரன்னிங் ரேஸ் அந்த மாதிரி ஏதோ ஸ்கூல் ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு. அப்போ ஒரு குழந்தை பக்கத்தில் வந்து உட்காந்துருந்துருக்கு.
நீ போலியா கலந்துக்கலையான்னு கேட்டிருக்காரு. அவளுக்கு வந்து அந்த ஏமாதி போலியோ அட்டாக் ஆகி கால் வந்து ஓட முடியாதுன்னு அந்த குழந்தை உட்காந்துருக்கு. அந்த குழந்தை யாருன்னா அந்த வில்லேஜ் ஹெட் இருப்பார்ல, அவரோட குழந்தை அது. அங்கே உட்காந்துருக்கா போல இருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் கையில் அந்த தடி இருக்கும் இல்லையா, அதை தூக்கி அந்த குழந்தை பக்கத்தில் போட்டோன்னா அது பாம்பா மாதிரி இருக்குது. உடனே இவன் என்ன பண்ணியிருக்கா, அந்த குழந்தை துள்ளி குதிச்சு இறங்கி பாம்புன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா. அந்த குழந்தை அது எனக்கு ஓட ஆரம்பிச்சிட்டா. எல்லாரும் பார்த்து நடக்க முடியாத குழந்தை ஓடுறதே. அப்படி பார்த்தா இதோ இந்த சாமியார் தான் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. பார்த்தா அந்த பின்னாடி ஃபுல்லாகவே பாம்பா அவருக்கு, அவர் தலை சுற்றி பாம்பாக இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி, அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு மிராக்கிள் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எவ்வளவோ மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. அவர் ஒரு இடமா எங்கேயுமே அவர் ஒரே இடத்துல ஸ்டே பண்ண முடியல. அவருக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ ஹி யூஸ் டு கண்டினியூ. ஏதாவது டிவோட்டி ஆற்றுல கூப்பிட்டாலும் 1 or 2 days தங்குவார். அங்கே வந்து அவருக்கு என்ன உத்தரவு இருக்கோ அந்த இதை பண்ணுவார். அப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் இவர் ஒரு ஆற்றுல தங்குறாரு. எதிர்க்க ஒரு ஆற்றுல வந்து ரொம்ப கஷ்டம், பாவர்ட்டி. அவங்க வந்து தே ஆர் பிளானிங் டு கமிட் சூசைட் வித் ஃபேமிலி. அவள் வந்து இதுனா அவள் வந்து பிளான் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி நம்ம இதுக்கு மேலே இந்த வறுமையில் நம்மளால் இருக்க முடியாது இது மாதிரினா. அப்போ எல்லாம் கூட்டம் வந்துட்டு போயிட்டு எதிராத்தில் வந்துட்டு யாரோ வந்து நம்ம ரெண்டும் இருக்கிறச்சே வந்துட்டு இந்த மாதிரி இருக்கேன்னு சொன்னோடனே அவள் வந்து இவ போய் சரி ஒரு வாட்டி வேணால் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம அடுத்தது ப்ரொசீட் பண்ணலாம் நம்ம பிளான் பிரகாரங்கிற மாதிரி அந்த லேடி யோசிச்சிருக்கா போல இருக்கு. ஸோ அவளை வந்து அங்கே போயிருக்கா நமஸ்காரம் பண்ண. அப்போ பாபா அவளை கூப்பிட்டுட்டு உங்கள் வீட்டு அலமாரில் ஒரு பாட்டில் வச்சுருக்கல, அதை கொண்டு வா அப்படி சொல்லியிருக்காராம். இவளுக்கு வந்து அது ஓரளவுக்கு புரிஞ்சிடுது. பட் இருந்தாலும் தெரியாத மாதிரி அவள் இருந்துக்கலாம். அவர் ஸ்பெசிஃபிக்காக அந்த இடம் எங்கே இருக்கோ அதை சொல்லி கொண்டு வான்னு சொல்லி அதை அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டு உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது இந்த விபூதி. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து லைஃப்பில் வந்து அந்த அவள் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அதெல்லாம் போய் பாவர்ட்டி மறைஞ்சு போய் அவள் நல்லா சௌரியமாக இருந்தா அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி நம்ம ட்ரஸ்ட்டில் இன்னும் இருக்கார். அவர் வந்து ஹி வாஸ் அன் ஏத்திஸ்ட். ஸோ சாமி இல்லை அப்படின்னு அந்த போராட்டம்லாம் இப்போ நடந்துட்டு இருந்த டைம். ஸோ அந்த லைனில் இவர் வந்துட்டு இருப்பார். ஸோ ஹி யூஸ் டு பார்ட்டிசிபேட் as part of one among the gang தஞ்சாவூரில். ஸோ அவர் வந்து சாமி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிற லைனில் அந்த எந்த ஹெட் லீடர்ஸ் பொலிட்டிக்கல் லீடரோ அவர் ஹெட்டில் வந்து அந்த ஊர்வலம்லாம் நடக்குமா. அப்போ சாமி இருக்கிறவங்கள எதுக்கு இருந்தாலும் யாரும் வந்தால் அது கடவுள் சண்டை அந்த மாதிரி ஆகிடுமா. அதில் வந்து ஹி வாஸ் பார்ட்டிசிபேட்டிங் வாலண்டரிலி இன் தட் அண்ட் ஹி யூஸ் டு வாக். அப்போ அவருக்கு தீராத வயிற்று வலி வருமா, ரொம்ப அப்பப்போ வருமா, அவர் புழு மாதிரி துடிப்பாராம். அப்போ ஒரு நாள் பாபா இருக்கிற வீட்டு பக்கத்தில் அந்த ஊர்வலம் போயிட்டுருக்கச்சே இவருக்கு அந்த வயிற்று வலி வந்துடுது. வயிற்று வலி வந்தோடனே இந்த திண்ணையில் வந்து அவர் சுருண்டு இது பண்ணோடனே பாபா வந்து அவருக்கு வயிற்றில் கையை வச்சு தடவி பிரசாதம் கொடுத்து விபூதி கொடுத்து பண்ணோடனே உறிஞ்சி எடுத்தாரா. என் செப்பு நூ செப்பு தானே அதை படுக்க வச்சுட்டு அந்த இடத்துல வாயை வச்சு வலி இடத்துல உறிஞ்சு பக்கத்தில் துப்பி ஒரு பக்கெட்டை துப்பியிருக்கார். துப்பினா அதில் பார்த்தா புழு இது அந்த மாதிரியாக இருந்திருக்கு. அவர் 5-6 தடவை அந்த மாதிரி துப்பிட்டு வாயை அலம்பிட்டு அவருக்கு விபூதி அந்த இடத்துல தலையிட்டு எழுந்துட்டா இன்னும் அந்த வலி இது அவருக்கு அந்த வலியிலே எல்லாம் சரியாக போயிட்டு அதுக்கப்புறம் ஹீ இஸ் வெரி நார்மல். இப்போ ரொம்ப வருஷம் அவர் கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாமே இருந்து அப்புறம் பாபா கிட்ட வந்து பிரசாதம் வாங்கிட்டு போய் ஒரு பையன் பிறந்து அவரும் இப்போ நல்லா வேலையில் இருக்கார். அவர் ஒய்ஃபு குழந்தைங்களோட நல்லா இருக்கார். அவருக்கு சதாபிஷேகம். ஸோ இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அம்மா சொல்லி கேட்டிருக்கேன். அவளாம் இன்னமும் கோவிலுக்கு வந்துட்டு இருக்கா நம்ம கோவிலுக்கு. ஆமாம், அவர் இன்னமும் நம்ம கும்பாபிஷேகத்துக்கு கூட வந்திருந்தார். ஸோ அந்த மாதிரி இருக்கார். பாபா இருந்தப்பவும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அம்மா சொல்கிறார். நாங்கள் இதில் வாதம்பாக்கத்தில் மணின்னு எங்கள் ரிலேஷன் இருந்தார். அவாத்தில் விபூதி பாபா இருக்கார். நாங்கள் பார்க்கறதுக்கு போயிருந்தோம். போய் அவளை பார்த்துட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது நமஸ்காரம் பண்ணுறச்சே அவள் எனக்கு தங்க வேணும், எங்கள் அக்கா இதுன்னு சொன்னான். உடனே அப்படி பார்த்து எந்த வருஷம் இருக்கும் அது? 1979 ஜூன். ஓகே ஜூன் 30 ஆற்றுக்கு வந்தாருங்க. அதுக்கு 2 நாள் முன்னாலே தான் போய் பார்த்துட்டு வந்தோம். அவள் வந்து சொன்னா இந்த மாதிரி உங்கள் ஆற்றுக்கு வருஷமா அப்படின்னு கேட்டார் இவர். சரி வாங்குவோம் தாராளமானு.
இவருக்கு கொஞ்சம் பெரியவாளெல்லாம் ஆற்றுல வச்சுக்கிறது சம்ரட்சணை பண்ணுறதெல்லாம் நம்மளால் முடியுமான்னு ஒரு பயம் கொஞ்சம். அப்போ அவர் சொன்னார், இல்லை எங்கள் தங்கை ஆற்றுக்காரர் வந்து 2 நாள் 1 நாள் 2 நாள் தான் இருப்பார், அதுக்கு மேலே இருக்க மாட்டார் அப்படின்னார். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சொன்னோம். 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணினார் வந்து அழைச்சிட்டு போகும்னு. சரின்னு இவர் போய் அழைச்சிட்டு போயிருந்தார். இவர் போய் அழைச்சிட்டு போயிட்டு வந்த உடனே இங்கே அப்போ எனக்கு இந்த பேக் பெயின் எல்லாம் கொஞ்சம் இருந்தது ஜாஸ்தியாக. அப்போ அவர் பார்த்துட்டு இது மாதிரி இங்கே வந்தார் ஆற்றுக்கு. வந்துட்டு அவர்கிட்ட எப்போவுமே ஒரு தடி ஒன்று வச்சுருப்பார் கையில், அதை நாகசாயின்னு சொல்லுவார். அதை கம்பு வச்சுருப்பார். அந்த கம்பை எடுத்துகிட்டு வந்து என்னை படத்துக்கு சொல்லி அந்த கம்பை எந்த இடத்துல வலியோ அந்த இடத்துல வச்சு அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணது. இங்கே வந்து பண்ணின உடனே எழுந்து நான் பாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். வலியெல்லாம் அதுக்கப்புறம் வரவே இல்லை. அவர் அது மாதிரி இருக்க வரும்பொழுது இங்கே வந்துருச்சு. இங்கே வந்து ஒரு வாரம் கழித்து மதுராந்தகத்துக்கிட்ட வேம்பனூர்னு இருக்குது. அந்த வேம்பனூரில் ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பெரிய மில்லு இல்லு எல்லாம் சொத்து சுகம் எல்லாம் நிறைய இருந்தது. ஆனால் அந்த இதில் தயாதிக்காரன் வந்து இந்த சொத்து தகராறுல அவளுக்கு ஏதோ செய்வினை செஞ்சுட்டான். அவள் என்னன்னா சமைச்சு ஆற்றுல சமையல் பண்ணுவாள். ஆனால் சமைக்கிறச்சே எல்லாம் நல்லா இருக்கும். சமைச்சு முடித்து சாப்பிட போகும்போது பார்த்தா எல்லாம் புழுவும் இதுவும் நெளிஞ்சுட்டு இருக்கும். அதை பார்க்கவே முடியாது, அப்படியே கொண்டு போய் கொட்டிடுவாள். இப்படியே பட்டு இருந்துட்டுருந்தான். அவள் மாட்டு தங்கம்மாள்னு பேர். அவள் அப்படியே கட்டையாக திடீர்னு மயக்கமாக போட்டுருவாள். மயக்கம்னா மூச்சே இருக்கோ இல்லையோன்ற அளவுக்கு கட்டையாக கை காலெலாம் எழுதுடும். வீட்டில் இருக்கவே பயந்துட்டு எத்தனை நாள் தூங்காமல் உட்காந்துருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு அந்த ஊரில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது. அந்த அம்மன் கோவிலுக்கு அவளை அழைச்சிட்டு போய் அங்கே படுக்க வச்சுட்டான். அப்போ அவள் கேள்விப்பட்டு விபூதி பாபா இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கு வந்து கூப்பிட்டான். முதல்ல போகமாட்டேன்ட்டார். இது கிழவன் சொல்லுவார் அவர் இவர் ஸ்ரீ பாபாவை. கிழவன் உத்தரவு கொடுக்கல, அதனால் நான் வந்து இப்போ இது வரமாட்டேன்ட்டார். அப்புறம் அவள் 2-3 தடவை அந்த பொண்ணோட அண்ணாலாம் வந்து கெஞ்சி கூப்பிட்டு எங்காருந்து இவரும் சொன்னதுக்கப்புறம் சரி வரேன்னு சொல்லிவிட்டு கிளம்பினார். ஒரு நாள் ராத்திரி 10-10:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிட்டு எங்கிட்ட வந்து அப்போ நானும் எங்கள் மாமியார் இருந்தோம், ஆற்றுல இருந்தோம். அந்த பொண்ணோட அக்கா வந்திருந்தா, அவள் இருந்தா, இவ்வளோதான் இருந்தோம். என்கிட்ட வந்துட்டு நீ நான் இப்போ கிளம்பரிச்ச சாம்பிராணி போட ஆரம்பிச்சிட்டு கும்பிட்டு வச்சு நான் திரும்பி வர வரையிலும் போட்டுகிட்டே இருக்கணும், சாம்பிராணி நிறுத்தவே கூடாது அப்படின்னு என்கிட்ட ராத்திரி பூரா உட்காந்து போட்டுருக்கணும்னு சொல்லிவிட்டு கிளம்பினார். அவர் கிளம்பும்போது எங்கள் ஆற்றுல இந்த ஸ்ரீ பாபா படம் இருக்குது. அந்த படத்தில் வலது கண் வந்து பார்க்க சொன்னார். நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். பார்த்தா நம்ம மனுஷ கண் மாதிரி அப்படியே செவன்னு ரெட்டாக இருந்தது கண்ணெல்லாம். உடனே கிளம்பிட்டான் கோபத்தோட, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எல்லோரும் போனான். அங்கே போனால் கோவிலுக்கு தான் நேராக அழைச்சிட்டு போனான். கோவிலுக்கு அழைச்சிட்டு போனால் கட்டையாட்டம் கிடக்கா, மரக்கட்டையாட்டம் இருக்கா, ஒன்றும் உசுரே இருக்கே இல்லையா அப்படி இருக்குது. இவர் போன உடனே இந்த இது வாங்கிட்டு வர சொன்னார். இந்த கண்ணுக்குட்டிக்கெல்லாம் கட்டுவாடு கயிறு ஒன்று, சின்ன கயிறு. அந்த கயிறு வாங்கிட்டு வந்து 2 வாங்கிட்டு வர சொல்லி 2 காலையும் கயிறை கட்டிட்டார். கயிறை கட்டி கொஞ்ச நாளைக்கெல்லாம் கால் லேசாக அசைஞ்சிருக்கு. உடனே அவளுக்கெல்லாம் வாரக்கணக்கில் அப்படியே கிடக்காது, ஆகாரம் ஒன்றும் இல்லாமல் இப்படி அசைறேன்னு சந்தோஷமாக இருந்திருக்கா. கொஞ்ச நேரம் கழித்து அந்த சாமி அம்மனுக்கே கட்டு போட்டவா இவளுக்கு பண்ணினோம், அம்மனுக்கே கட்டு போட்டுட்டான். அவர் சொன்னார், அம்மனுக்கே கட்டிட்டா, அதனால் அம்மனால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கயிறை கட்டிட்டு இப்படியே இருக்கட்டும்னு விபூதியை வச்சுட்டு வாயில் விபூதி தண்ணி ஜலத்தை வாயில் ஊற்றிட்டு இப்படியே இருக்கட்டும், நம்ம ஆற்றுக்கு போய் பார்க்கலாம் வாங்க உங்கள் ஆற்றை அப்படின்ட்டு அவள் ஆற்றுக்கு அழைச்சிட்டு போகிறான். அவள் பயப்படுற ஆற்றுக்கு போகிறதுக்கு. நான் இருக்கேன் வாங்கோ அப்படின்றார்.
போனால் ஆற்றுல பாத்திரம் பண்டங்கள் ஒன்றும் கிடையாது. இந்த வெள்ளி பாத்திரங்களில் பெட்டிகள் வெள்ளி அந்த மாதிரி கிடையாது. எல்லாம் திடீர்னு காணாமல் இருந்தது. இவர் என்ன பண்ணியிருக்கார், அங்கே போனோடனே எனக்கு ஹார்லிக்ஸ் கரைச்சி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுப்பு பற்றவே பயப்படவா எப்படி வைக்கிறதுன்னு யோசனை பண்ணிச்சு. நீ பெய்ய, நான் இருக்கேன், நீ வெயின்னு சொல்லிவிட்டு மஞ்சள் ஜலத்தில் கரைச்சி முழுக்க தெளிச்சிருக்கேன். பெரிய வீடு பக்கத்துலேருந்து கொல்லை பக்கம் ஒரு கிணத்தடி வரையும் தெளிச்சுட்டு அந்த ஹார்லிக்ஸ் கரைக்க சொல்லியிருக்கார். கரைக்க சொன்னால் கரைச்சா ஆகிறது ஒன்றும் புழு பூச்சி எதுவும் ஆகிற நல்லா இருந்திருக்கு. உடனே அவளை குடிக்க சொல்லிவிட்டு தாரம் கொஞ்சம் குடிச்சிட்டு இது மாதிரி இங்கே இருக்கிறதுக்குள்ளேயும் அங்கே என்ன ஆகிடுது, கோவிலில் என்ன ஆகிடுது, அந்த கால் லேசாக அசைஞ்சது, உடம்பு கொஞ்சம் கண்ணை திறக்க ஆரம்பிச்சுட்டான். கண்ணை திறக்க ஆரம்பிச்சுட்டு வாயிலேருந்து நுரையாக கொட்டுறது வாயிலேருந்து. அதை என்ன அவள் பயந்து போய் அங்கே இருந்தவாள்லாம் பயந்து போய் எங்கே அந்த பாபா அவரை திருப்பி கூப்பிடும் அப்படின்ட்டு வரானுங்க. வந்தால் இவர் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறார். அங்கேருந்து வந்தாச்சு, உத்தரவு வாங்கிட்டு வந்தாச்சு, நான் வரமாட்டேங்கிறேன். இல்லை வராட்டா உங்களை இந்த ஊரை விட்டு போகவே விட மாட்டோம்னு சொல்லி அவள் ரொம்ப அந்த ஊர்க்காரெல்லாம் ரகலை பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இவன் என்ன பண்ணுறான், பாசக்காரர்கள்லாம் சொல்கிறான், பயப்படாதுங்கோ, இப்போ அசைவை கொடுத்துருக்கு, இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு வரும், நீ நாளைக்கு என்னை நாகராஜன் வீட்டில் என்னை பாரு, நீ அங்கே பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டான். அவள்லாம் தைரியமாக இருக்கா. இவரை போக விடாமல் ரகலை பண்ணோன்னு இவர் டிரைவர்கிட்டலாம் நான் ஏறி உட்காட்றேன், நீங்களும் எல்லோரும் உட்காருங்க, நான் எப்போ காரை எடுக்கிறேனோ அப்போ எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்து ஒரு ட்ரிப் பண்ணி அவளெல்லாம் நகர வச்சு கிளம்பி வந்துட்டாருங்க. வெடிக்காலத்தால் 4 மணி வரும்போது, ராத்திரி 10:30 மணிக்கு போனவன் 4 மணிக்கு தான் வந்தா. நான் இங்கே சாம்பிராணி போட்டுகிட்டே உட்காந்துருக்கேன். நான் வந்தவர் நேராக கொல்லை பக்கத்தில் போய் கிணத்தடியில் போய் ஜலத்தை இழுத்து கொட்ட சொல்லி ஸ்நானம் பண்ணிவிட்டு உள்ளே வந்தால் மறுநாள் சாயந்தரம் அவன் சொன்னான், அவன் அண்ணா இப்போ பேசுகிறா, இப்போ அந்த நுரையெல்லாம் நின்றுடுத்து பேசுகிறா அப்படின்னு சொல்கிறான். உடனே இவர் இனிமேல் சரியாக போயிடும், நீ எங்கள் அவளை அழைச்சிட்டு வா ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம பார்த்துக்கு அழைச்சிட்டு வந்து அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு இந்த சகஸ்ரநாமம் வச்சுக்கிறியான்னு அவளை கேட்டான். ஓ தாராளமாக வச்சுக்கிறோன்னா. உடனே அப்போ அடிக்கடி அவர் இருக்கும்போது திடீர்னு நினச்சிப்பார், ராத்திரி படுத்து கழிச்ச உடம்பு சொல்லிட்டு படுத்துப்பார், நாளைக்கு சகஸ்ரநாமம் பண்ணலாமா, என்னம்மா சொல்கிறேன், ஒரு நாள் முடியும் பாபா, நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. அவட அடிக்கடி அந்த படத்துக்கு சகஸ்ரநாமம் நடந்திருக்கு. அவள் மறுநாள் சொன்ன உடனே ஒரு நாள் அழைச்சிட்டு வந்து அவளை இங்கே வச்சு அவளுக்கு சரியாயிடுது. நல்லா நடந்து கிடந்து நல்லா சாப்பிட வச்சு அவள் ஆற்றுலையும் எந்த வித இதுவும் இல்லாமல் சமைக்கலாம் சொல்லி சமைச்சு ஒன்று புழு வராம எல்லாம் நல்லா நடந்திருக்கு. அப்புறம் நம்ம ஆற்றுல இங்கே சகஸ்ரநாமம் நடந்துட்டு அதுக்கப்புறம் அவள் நல்ல சௌரியமாக இருந்தால் அவளுக்கு. அதுக்கப்புறம் 2 குழந்தைகள் பிறந்தது. இப்போவும் அந்த தங்கம்மாளோட பேரன் இப்போவும் பேமனூரில் இருக்கா, ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கா. இப்போ அந்த விபூதி வர ஆரம்பிச்சது நம்ம கோவிலில். விபூதி ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா கல்யாணத்தில் தான் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதான் சொசானம். அதுக்கப்புறம் என்னை பொண்ணு பார்க்க வந்தா இங்கே. ஸோ இவர் அவங்க அம்மா அப்பா எல்லோரும் வந்திருந்தார் ரிலேட்டிவோட. அப்போ வர்றச்சே அப்பா ஓகே பண்ணிடலாம். ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்கு 2-3 பேர் ஜாதகம் வந்திருந்தது. எந்த ஜாதகம் செலக்ட் பண்ணுறது அப்பா ஹி டிட் நாட் சி ஆஃப் மணி எங்கே இருக்கும் அந்த மாதிரி. அப்பாவுக்கு இந்த ஜாதகம் பார்த்தோடனே ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி சரி சொல்லிவிட்டு அப்பா இருந்தாங்க. அதனால நல்லபடியாக இருக்கணுமேன்ற ஒரு ஆன்சைட்டி இருக்கும் இல்லையா ஃபாதருக்கு, அது மாதிரி இருக்காச்சு. எங்கள் மாமியார் சரி கோவிலில் போயிட்டு பார்த்தாச்சு, பிடிச்சிருக்கு, ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாங்கிறத சொல்லணும் இல்லையாவா. அது சொல்கிறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடலாம், வாங்க எதிர்க்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ கோவிலுக்கு. இவர் வர்றச்சே எங்கள் மாமியார் பார்த்துருக்கா விபூதி வர
ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பாபா மேலேருந்து விபூதி வந்தது. பாபா ஒரு செகண்டில் ஃபுல்லாக விபூதி வந்துடுத்து. அது எல்லாரும் அங்கேயே தான் இருக்கா. அது எப்படி வந்தது என்னென்னு. பட் இந்த இடத்துல கொஞ்சம் டக்குன்னு பார்த்தா இங்கே ஃபார்ம் ஆனதை எங்கள் மாமியாரே பார்த்துட்டு இது நல்ல உத்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1982 பாபா சித்தி ஆனார். ஏப்ரல் மாதம் 83 கும்பாபிஷேகம் நம்ம கோவிலுக்கு நடந்தது. கோவில் கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நடுவில் சன்னதியெல்லாம் வச்சு எல்லாம் வச்சாச்சு. கீழே ஃப்ளோரிங் ஒன்று தான் போடல, அந்த மாதிரி லெவலில் இருந்தது. அதை இது அர்ஜுன் ஒருத்தர், காமாட்சி, அர்ஜுன், முரளியும் அர்ஜுனும் மார்வாடிக்காராவா, காமாட்சி தமிழாவா. அவள் வந்து 4 பேரும் எங்கள் ட்ரஸ்ட்டில் இருந்தா. அப்போ எங்களோட சேர்த்து அவள் என்ன பண்ணிட்டா, கும்பாபிஷேகம் இவர் கேட்டு அழுத்து போயிட்டார். கோவில் கட்டி இப்படி இருக்கே, கும்பாபிஷேகம் எப்போ பண்ணுறதுன்னு அவள் ஒன்றுமே இது பண்ணாமல் லட்சியம் பண்ணாமல் பேசாமே இருந்துட்டான். உடனே அவர் வந்து டூர் போயிருந்தார். எங்கள் இடத்துல அவர் டூர் போகிற உத்தியோகம். டூர் போயிருந்தார். போயிட்டு அன்றைக்கி காலத்தால் ஊர்லேருந்து வந்திருக்கார். வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டார். ஆஃபீஸ் போனால் அந்த தங்கம்மாள் மேலே அடிக்கடி பாபா வர ஆரம்பிச்சிட்டான். இந்த உடம்பு சரியானவனையும் அடிக்கடி ஏதாவது நியூஸ் சொல்கிறதுன்னா தங்கம்மாள் மேலே தான் வந்து சொல்லுவாள். அந்த மாதிரி பண்ணிட்டேன். அப்போ ஒரு நாள் கார்த்தால 11:30 மணி இருக்கும். தங்கம்மாள் எங்கள் ஆத்துக்கு வந்துட்டான். யாரோ அம்மா 2 பேரும் வந்தாங்க. வந்து பாபா வந்து இங்கே உங்கள் ஆத்தில் வந்து 12 மணிக்கு இருக்க சொல்லியிருக்கார், நாங்களே வரத கொஞ்சம் லேட்டாக எடுத்துன்னு பயந்துட்டே வரோம் அப்படின்னார். வந்தால் எதிர்க்க சமாதி இருந்தது. போய் பார்த்தா பாட்டு வந்து உட்காந்து இந்த வரலையே பாபா வரலையே என்ன தப்பு பண்ணிட்டோமோ நான் தங்கம்மாள் சொல்லிகிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா தங்கம்மாள் மேலே அவள் அப்படியே இந்த சுவாமி ரூமில் படுத்துக்க ஆரம்பிச்சிட்டா. அவன் மேலே பாபா வர ஆரம்பிச்சிட்டார். தெலுங்கில் பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் தெலுங்கவர். அவங்க தங்கம்மாளுக்கு தெலுங்கு தெரியாது. தங்கம்மாளுக்கு இதே தெரியாது. தங்கம்மாளுக்கு நம்ம மெட்ராஸ் வருஷமாக தான் பேசுவாளே தவிர பாக்கி இது தமிழே சரியாக பேச தெரியாது. அவர் என்ன பண்ணார்னா அவன் மேலே வந்து தெலுங்கில் பேச ஆரம்பிச்சிட்டார். தெலுங்கில் பேச ஆரம்பிச்சுட்டா என்கிட்ட வந்து என்னம்மா தான் கூப்பிடுவார். பேரே சொல்லி கூப்பிட மாட்டார். என்னம்மா உன்னை பார்க்கத்தான் நான் வந்தேன், நீ அழுதுகிட்டே இருக்கேன். சரியாக 29ஆம் நாள் அவர் சித்தியான 29ஆம் நாள் வந்தார். உன்னை பார்க்கத்தான் நான் வந்தேன், நீ அழுதுகிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் சொல்லிவிட்டு நான் எங்கே போட்டேன், இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு தெலுங்கில் பேசுகிறோம். அவர் பேச எனக்கு அந்த குரல் அப்படியே அவர் குரல் மாதிரியே இருக்குது. அதனால் எனக்கு அதை இது பண்ண முடியல, ஜீர்ணிச்சு பேச முடியல, அழுதுகிட்டே உட்காந்துருக்கேன். அப்போ எங்கள் மாமியார் பக்கத்தில் இருக்கார். அப்போ என்ன பண்ணார், இந்த மாதிரி எனக்கு பால் பாயசம் வேணும், இப்போ பால் பாயசம் தரியாகிறார். அப்போ சாப்பாடாகி எல்லாம் ஆயாச்சு. கார்த்தால் உடச்ச சாதம் தான் இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல. எங்கள் மாமியார் பரவாயில்லை, சாதத்தை போட்டு வேக வச்சு பாலை விட்டு வேக வச்சு சர்க்கரை இலக்கெல்லாம் போட்டு கொடுத்துடுங்கிறார். பண்ணினா அப்போ கேஸ் தீர்ந்து போச்சு. ஸ்டவ்வில் படிச்சுட்ருக்கேன் நான். என்னை வந்து நீ உட்காருங்க, இங்கே விட்டு போகக்கூடாது, ஒரு பாட்டு பாடு, நீ உட்காந்துங்க, இங்கே விட்டு போகக்கூடாதுங்கிறார். நான் இங்கே இப்போ தான் உள்ளே எப்படி பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை பாபா பாயசம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இல்லை அதுக்கு ஆள் வருவா, நீ உட்காரு, நீ பாட்டுக்க நீ அப்படிங்கிறார். யார் வரப்போகிறா இந்த வேலையில், 1 மணி வேலையிலன்னா எங்கள் ஓர்படி எங்கள் சின்ன மாமியார் மாட்டு பொண்ணு இதில் இருந்தா, நேரு நகரில். அவள் எதேச்சே அவள் இங்கே வந்திருக்கா ஆற்றுக்கு என்னை பார்க்குறதுக்காக. எதேச்சே அந்த டயத்தில் வந்திருக்கா. அந்த ஆள் வந்தாச்சு, பாயசம் ரெடி ஆகிடும், நீ உட்காரு அப்படி சொல்லி என்னை ஒரு பாட்டு பாட சொல்லிவிட்டு அவர் தான் பாயசம் பண்ணி கொண்டு வந்து தரா. அந்த பாயசத்தை ஒரு டம்ளர் கையில் வாங்கி அவர்கிட்ட கொடுத்த. படுத்துகிட்டே தான், உட்காந்தே இல்லை, படுத்துகிட்டே இருந்தோடனே அதில் விரலை விட்டு என்னமோ விரலை விட்டு என்னமோ பண்ணினார். உடனே அதை வந்து நான் ஒரு வாய் குடித்தார். வாயில் ஊற்ற சொன்னார். ஊற்றின உடனேயும் நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு என்கிட்ட கொடுத்துட்டு எங்கள் இடத்துல அவரை நாகாக தான் கூப்பிடுவார். அவர் நாகாவுக்கு அதை அப்படியே மூடி வை கொடு அப்படின்ட்டு. ஏன் கவலைப்பட்டுட்டே இருக்கேங்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடக்கணும்,
நடக்கலை, கட்டி எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறேன். இதானே கவலை, நீ பேசாமல் இரு. தானா நான் சொல்கிறேன், இந்த டேட்டை குறிச்சிக்கோ. ஜனவரி 20 கும்பாபிஷேகம், மேஷ லக்னம், அது ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறேன். சரி, நான் என்கிட்ட எங்கள் பேனா பென்சில்லாம் எங்கே வச்சுட்டுருக்கேன். அப்போ எங்கள் அண்ணா எதாச்சியாக வந்தான். அவர் கொஞ்சம் தமாஷா பேசுவார். அவரை பார்த்தா பாபா இவான அந்த மாதிரிலாம் தோணாது. இப்போ ஜென்ரலாக எல்லாரோடையும் பேசுகிறவர்கள் தான் இருக்கும். அவர் எங்கள் அண்ணா உடனே என்ன பண்ணால் அவன் பேரை எடுத்து பேப்பர் வச்சு அவன் ஜனவரி 20 எழுதியாச்சு பாப்பான்னு. நீ எங்கே எழுதின, உன் அண்ணன் தான் எழுதினேன், நீ எங்கே எழுதின அப்படின்னு கிண்டல் பண்ணிவிட்டு நடக்கும் ஜனவரி 20 சொல்லிவிடு, நாகாவதான் ராத்திரி சொல்லு அப்படின்னா. சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாளைக்கெல்லாம் ஒரு நிலை இதாகிடுது. அவர் கிளம்பி அவர் உடம்பு விட்டு போயிட்டார். அவர் சாதாரணமாக பேசிவிட்டு காஃபி சாப்பிட்டு கிளம்பி போயிட்டான். அன்றைக்கி ஒரு ராத்திரி அன்றைக்கி என்ன ஆகிருக்குன்னா, முதல் நாள் அர்ஜுன், காமாட்சி, முரளீசன் இல்லையா, அவள் 3 பேர் சொப்பனத்தில் ஒருத்தர் அர்ஜுன் சொப்பனத்தில் போயிருக்கார். போய் என்ன நீ பாட்டுக்க தூங்கிட்டு ஹாயாக பெட்டை போட்டு தூங்கிட்டு இருக்க, அங்கே நாகா தவிக்கிறான், அங்கே கும்பாபிஷேகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு. உடனே அவருக்கு அப்போ தான் அது இதே வருது. சாரி பாபா, நான் நாளைக்கே நான் அவர்கிட்ட போய் பேசி ஏற்பாடு பண்ணுறேன்னு நான் சொல்லிட்டேன். ஜனவரி 20 தேதி வச்சாச்சு, அன்றைக்கி நடக்கணும், நீங்கள்லாம் அவருக்கு ஒத்தாசை பண்ணணும் அப்படின்ட்டு அவருக்கு சொப்பனத்தில். முரளியோட சொப்பனத்துலேயும் அதே மாதிரி போய் நீ பாட்டுக்கு வியாபாரம், அவர் துணி வியாபாரம் நீ பாட்டுக்கு பிஸ்னஸ் போயிட்டுருக்க, நீ போய் சொல்லு ஜனவரி 20 கும்பாபிஷேகம் நீங்கள் எல்லாம் சரியானு அவர் சொப்பனத்தில் சொல்லியிருக்கார். அப்புறம் இந்த காமாட்சி சொப்பனத்தில் கையில் விபூதின்னு எழுதியிருக்கார். விபூதின்னு எழுதிட்டு வரது பேட்டியா, எல்லாரையும் வரது பேட்டியான்னு அவள் பார்த்தோன்னே என்னது யார் நம்ம கையில் விபூதி எழுதியிருக்கிறது பார்த்தா அவளுக்கு விபூதி பாப்பா ஞாபகம் வருது. உடனே அவள் எல்லோரும் அடிச்சு பிடிச்சிட்டு அடுத்த நாள் கருத்தால் இங்கே வரா. அது எனக்கு இந்த மாதிரி சொப்பனம் வந்தது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி ஜனவரி 20 சாஸ்திரிகள்கிட்ட போய் நாள் கேட்கணுமே கேட்டால் அவர் எப்போ பெரியவர் அவர் வாயாலேயே தேதிகள் இதெல்லாம் சொல்லி வச்சோம். நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், பார்த்து சொல்ல மாட்டேன், அதுலேயே டயம் வேணால் பார்த்து சொல்கிறேன், அதிலே பண்ணுங்க சொல்லி கும்பாபிஷேகம், முதல் கும்பாபிஷேகம் அவர் சொல்லி தான் இந்த கோவில் கும்பாபிஷேகமே நடந்தது. இந்த கோவில் கட்டும் பொழுது எங்கள்கிட்ட ஜாஸ்தி பணம் கிடையாது, கொஞ்சம்தான் பணம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டினோம், ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் கட்டினோம். அப்போ கூட கும்பாபிஷேகத்துக்கு போது சுற்று சோறு ஃபுல்லாக எடுக்கலை, கொஞ்சம்தான் எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் 92 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம். அப்போ தான் ஃபுல்லாக எல்லாம் கட்டி எல்லாம் இது பண்ணிகிட்டே இருந்தார். அங்கே சண்முகம்னு மாம்பழத்தில் ஒரு டிவோட்டி இருந்தார். அவரோட ஒய்ஃபு பேர் எனக்கு மறந்து போயிடுத்து. அவள் பொண்ணு பேர் பிரேமான்னு பேர். அவளுக்கு 2 பிள்ளைகள் அவளுக்கு. அவள் என்னென்னா அவசரம், பாபா கிட்ட வந்தால் விபூதி பாபாட்ட அவள் தான் பேசணும், அவள் தான் விபூதி வாங்கிக்கணும், முதல்ல அவள் தான் எல்லாம் பண்ணணும்னு ரொம்ப தொந்தரவு, அவர் டார்ச்சர் பண்ணுவார். அவருக்கு சில கோபம் கூட கோச்சுருவார். அப்போ கூட வரமாட்டான். ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, என்கிட்ட காத்தால குளிக்கலை, போனலை, ஒன்றுமே பண்ணலை, காஃபி சாப்பிட்டுட்டு நான் உள்ள ரூமில் போய் இந்த ரூமில் கதவை சாத்தி படுத்துக்கிறேன். யார் வந்தாலும் உள்ளே நானாக வெளியில் இருந்து வரையும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே சரி பாபான்னு நாங்கள் 2 பேர் தானே வரவாட்டெல்லாம் சொல்லிட்டோம். இல்லை நாங்கள் 2 பேரும் ஆற்றுல இருக்கோம். அங்கே என்ன பண்ண, அவள் வந்தா திடீர்னு பார்க்கவ வந்தாலே அவசரத்தில் பாபா பார்க்கணும். அம்மா இப்போ பார்க்கக்கூடாது, பாபா யாரும் உள்ளே வரக்கூடாது சொல்லியிருக்கார், அவர் படுத்துட்டு இருக்கார், என்னன்னு எனக்கு தெரியாது, எதனால என்னெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ உள்ளே யாரும் போகக்கூடாது, நீ போகாத அப்படின்னு. அவன் என்ன பண்ணிட்டா, சொன்ன பேச்சை கேட்காம கதவை டவால் திறந்துட்டு போயிருக்கான். போனால் நானும் போயிருக்கேன் கூட. நானும் கூட போனால் அப்படியே கை தனியாக இருக்குது. இது இப்போ அந்த ஒரு சொல்லக்கூடாது,
கொலை பண்ணவர் மாதிரி படுத்துட்டு இருக்கார். கை இல்லாத கொஞ்சம் தனியாக இருக்குது, கால் தனியாக இருக்குது, மூச்சே வரல. நான் அப்படியே அலறி கொஞ்சம் பார்க்க அலறி ஓடி வந்துட்டேன். அவளும் அலறின்னு ஓடி வந்துட்டான். அதுக்கப்புறம் வந்தால் நான் சொன்னேன் இல்லையா, அவர் வரக்கூடாது சொல்லியிருக்காருன்னு. ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு. அப்புறம் அவர் ரொம்ப நாள் கழித்து சாதாரணமாக எழுந்து வந்தால் அவர் தானான்னு ஒரு பயமே வந்துடுச்சு எனக்கு. அந்த அப்போ பார்த்ததுல மனசில் ஒரு பயமே வந்துடுச்சு அவர் தானா. அப்புறம் அவர் சொன்னார், அதான் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேதோ இல்லையோ, அதாவது நான் இது பண்ண போயிருக்கேன், கட்டயோகத்தில் இருக்கும்போது யாரும் வரக்கூடாது பாபா, எனக்கு தெரியாத பாபா சொன்னால் கேட்கவே இல்லைன்னா அப்புறம் அவளை திட்டி, உன் வேலையே இந்த மாதிரி அவசர வேலையினால தான் உன் வேலை எல்லாமே அப்படியே ஆறுது நீ அப்படின்னு சொல்லி அவளை திட்டி அனுப்பிச்சி இது பண்ணாள். அது ஒன்று பண்ணார் எங்கள். அப்புறம் மணின்னு சொல்லி ஆலம்பாக்கத்தை சொன்னேன் எனக்கு ரிலேஷன்னு. அவள் 5-6 குழந்தைலவான். அவள் ஒய்ஃப் வேலை பார்த்தா எல்லாம் இருந்தது. ஆனால் சாப்பாட்டுக்கே திண்டாடுவாள் ராத்திரி. இவர் அந்த சமயத்தில் இவர் வாரத்தில் அடிக்கடி போவார் எல்லாத்துக்கும், 1 நாள் 2 நாள் போகும்போது நான் வரேன் அவங்ககிட்ட சொல்லிடுவார். அவளா என்ன ராத்திரி சாப்பாட்டுக்கே அரிசி இல்லை, பாபா வரேங்கிறாரு, என்னடா பண்ண போகிறோம் நம்ம இப்போ அப்படின்னு வச்சு, சரி பாபா இருக்கார், அவர் நடக்கட்டும். அவர் ரொம்ப பாபா வேறு ரொம்ப அந்த மணி இருக்கார், இப்போ இருக்கார் அவருங்க. அவர் ரொம்ப பக்தி ஜாஸ்தி மணிக்கு. அவர் பாபா இருக்கார், அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிறார். பாபா வந்துடுவார், விபூதி பாபா வாத்துக்குள்ளே வந்துடுவார். எல்லாரும் வாங்கன்னு சொல்லி வந்து பின்னாலேயே அவன் அரிசிக்காரன் வந்து ஒரு மூட்டை அரிசியை தூக்கிட்டு உள்ளே வருவான். என்னடா இப்போ தரமாட்டேன்னு சொன்னான், நேற்றுக்கு சாயந்தரம் போய் கேட்டால் தரமாட்டேன்னா, இப்போ காசார தூக்கிட்டு வரானேன்னு, என்னப்பா வீடு தவறி வந்துட்டானோ அப்படின்னு என்ன பண்ணான். இல்லை இங்கே அரிசி போட சொன்னாங்க, அப்புறம் முதலாளி பேசிட்டாரான், அதனால் அரிசி உங்கள் ஊருக்கு தான் போட சொன்னாங்க அப்படின்னு போவான். அது மாதிரி எவ்வளவோ பேருக்கெல்லாம் இருந்திருக்கு. அப்புறம் நம்ம வீட்டில் இந்த இது பிடிச்சி, இந்த பேய் பிடிச்சி ஒருத்தர் வந்துருந்தான். அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அவள் சின்ன வயசு தான். அவள் ஹஸ்பண்ட் 2 பேரும் இந்த கொத்து வேலையும் என்னமோ செய்கிறான், அந்த மாதிரி கரை தான். நம்ம வாரத்துக்கு வந்தால் எங்களை எல்லாம் உள்ளே போக சொல்லிவிட்டு கதவை மூடிட்டு ரூமில் அவர் மட்டும் உட்காந்து அவருக்கு இந்த விபூதி ஏதோ வந்துச்சுட்டு தலையிலெல்லாம் தலை விட்டுட்டு அவள் இதை இப்படி பிடிச்சிருந்தாக்கடா இடுக்கு வழியாக பார்ப்போம். அதை அவள் இதை மூஞ்சி எப்படி வச்சுட்டு மண்டையில் பட்டின்னு அவள் அடிச்சுப்பார். அடிச்சுட்டு தலையே வீங்கி போயிடும். அந்த மாதிரி இன்னொருத்தராக தான் உசுரே போயிடும். அப்படி அடிச்சுப்பார். அவள் கத்துவான், நான் போகமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், நான் போகமாட்டேன், நான் இவக்கிட்ட தான் இருப்பேன். அப்புறம் அவளுக்கு வந்துருச்சு கொடுத்துட்டு அடிக்கடி ஒரு 10 நாள் கண்டினியூஸாக நம்ம இடத்துக்கு வருது. ஜலத்தில் அவளை கணத்தில் ஜலத்து தலை என்ன தான் இழுத்து கொட்ட சொல்லுவார். தலைக்கு குளிக்க தள்ளிட்டு பூஜை பண்ணிவிட்டு 10 நாள் பண்ண அப்புறம் அவளுக்கு சரியாகி அவளுக்கும் அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறந்தது. எல்லாரும் வந்து இந்த விபூதி பாபாவினுடைய கோவில், ஷிர்டி சாய்பாபாவினுடைய கோவிலுக்கு வந்து அவருடைய அருட்பிரசாதத்துக்கு பாத்திரமானம் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.